பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்பு கூட வாழ்த்தி ஆசிரியக்கிறேன். இந்த காலையில ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேத வார்த்தையை நான் வாசிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதினதான 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன். பாருங்க, இவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னான வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில சகலமும் தோற்று போனவராக, எல்லாவற்றையும் இழந்தவராக காணப்படுகிறார். அதை குறித்து அவர் சொல்லுகிறார், எனக்கு அத்திமரம் இருந்தது, அந்த அத்திமரம் துளிர் விடவில்லை, அதை விடாமற் போனாலும் பரவாயில்லை. திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் பரவாயில்லை. ஒலிவ தோட்டம் இருந்தது, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் பரவாயில்லை. வயல் இருந்தது, வயல்ல தானியம் விளைவிக்கப்படவில்லை. கிடை இருந்தது, அதில் ஆட்டு மந்தைகள் முதலே இல்லாம போயிட்டு, தொழுவத்துல மாடுகளே இல்லை, எந்த சோர்ஸ் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வெறும் உலக பொருட்கள், இதனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போறது கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்கு உள்ளே வருவேன் என்று சொன்னார். கர்த்தருக்குள் நான் வரும்பொழுது நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் இழந்தவராக, அத்திமரம், திராட்சை செடி, வயல், பாருங்க, கிடை, தொழுவம், எல்லாமே அவருக்கு எதிராக இருந்தது. எல்லாமே அவருக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். தேவ பிள்ளை, உன்னால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் உலக பொருளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு பணம் வந்தால் சந்தோஷம் வருகிறது. ஒருவேளை மாடு வைத்திருந்தால் நன்றாக ஒரு கன்று, பெண் கன்று போடும் என்று சொன்னால் சந்தோஷம் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சோர்ஸ் இல்லவே இல்லை. எல்லாமே அற்று போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் இப்பதான் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எத்தனை அற்புதமான ஒரு காரியம். தேவ பிள்ளையே, நீ உலக பொருளை நம்பி அதன் மூலமா சந்தோஷம் பெறலாம் நம்பிக்கொண்டிருக்கலாம். பணமோ பொருட்களோ உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது, உனக்கு மேலும் மேலும் துக்கத்தை தான் கொண்டு வரும். ஆனால் தேவனாய் கர்த்தருக்குள்ள நீ கடந்து வரும்போது அவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும் அல்லவா? அதான் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நீங்களும் அவருடைய நிலை கடந்து வரும்போது உங்களையும் கர்த்தர் சந்தோஷத்தின் பாதையில, களி கூறுதலின் பாதையில நடத்த வல்லவராக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த மகிமையான வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் வருகிற கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஆபகுக் என்னுடைய வாழ்க்கையில சகலவற்றை இழந்தவராக, தோட்டத்துல ஒன்றுமில்லையப்பா, இடையில ஒன்றுமில்லையப்பா, தொழுவத்துல ஒன்றுமில்லை, எல்லாமே அற்று போய்விட்டது ஆண்டவரே, வயல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனாலும் அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களிக்குள் என்று சொல்கிறார் ஆண்டவரே. அப்படி நிலையில கர்த்தாவே, தன்னுடைய மகனை நீர் கர்த்தாவே ஆசிரியத்தது போல இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக இழப்புகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எது இழந்து போனாலும், எல்லாம் போனாலும் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியா இருக்க இந்த பிள்ளைகளை திரும்பி பாராட்டும்படியா நான் செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பதாக உடைய நாமத்தை மையப்படுத்துகிறார். இயேசு நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.